புதியதாய் கட்டப்பட்டு வரும் 101 அடி உயர ராஜகோபுரம் கம்பீரமாய் காட்சி தர தென்திசை நோக்கி ஈசன் ஆடவல்லீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். இத்திருக்கோயில் ஒரு குரு பரிகார ஸ்தலம். மூர்த்தியாய் ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர். இத்திருத்தலம் திண்டிவனத்திலிருந்து மரக்காணம் செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஆலங்குப்பம் என்ற இடம் உள்ளது. ஆலங்குப்பத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. பார்வதி அம்பாள் ஈசனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயிலின் தலவிருட்சம் வன்னிமரம். அன்னை பார்வதி ஈசனுக்கு திருமஞ்சனம் செய்ய நிர்மாணித்த புனித தீர்த்த திருக்குளமே ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயிலின் பிரம்ம தீர்த்தமாகும். குரு பகவான் தன் சாபம் நீங்க புனித தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி ஈசன் ஆடவல்லீஸ்வரரை வழிபட்டு தன் இழந்த வலிமையை மீண்டும் பெற்றார். எனவே இது ஒரு குரு பரிகார ஸ்தலம். மேற்கு திசை நோக்கி மௌன குருவாய் அருள்பாலிக்கிறார். தற்போது பல ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 101 அடி உயர ராஜகோபுரத்திற்கு தேக்கு மரக்கதவு மற்றும் பஞ்சவர்ணம், மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு கோபுரத்திற்கு பஞ்சவர்ணம் வேங்கமர கதவுகள், திருக்கோயிலின் விநாயகர், முருகர், ஆடவல்லீஸ்வரர், பிரகன்நாயகி, காமாட்சி சன்னதிகளுக்கு தேக்கு மர கதவு, கருங்கல் தரைக்கல் திருப்பணி நடைபெற்று கொண்டு வரும் இவ்வேளையில் அன்பர்களின் நன்கொடை மிக இன்றியமையானதாகும். அன்பர்கள் நன்கொடை அளித்து உதவலாம். தீராத நோய் தீர, திருமண தடை விலக, திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட, அதாவது சந்தான பாக்கியம் கிட்ட, மேலும் வாழ்வில் அனைத்து சகல சௌபாக்கியம் கொடுத்து அருள்வார் ஈசன் ஆடவல்லீஸ்வரர். முன்னூருக்கு வந்தால் முன்னேற்றம் வாழ்வில். சிவாய நமக.